It's a great sculpture. பாருங்க அது சின்னதாக, அது எங்கேருந்து லாங் ஷாட்லேருந்து காமிக்கிறோம் பாருங்க. இது சின்னதாக இருக்குது, ஆனால் சின்னதுலேயும் வந்து ஒவ்வொரு டிசைன்ஸு எந்த அளவுக்கு மைன்யூட்டாக பண்ணியிருக்காங்க. இதை பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு நாள் ஆகும்னு நினைக்கிறேன். நல்லா டீட்டெயிலாக பார்த்து இது யாராச்சும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பர்சன் எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். பட் இந்த தூண் பாருங்கள், இந்த தூண் வந்து பிளெயினாக இருக்குது, நாட் மச் கிவன் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் தி ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் எதுவும் சிலைகள் எதுவும் சிற்பங்கள் எதுவும் இருக்கிற மாதிரி பிளெயினாக பெருசாக இல்லை. இது ஒன்று, இது ஒரு டிஃப்ரெண்ட் பில்லரு, அப்புறம் அது ஒரு டிஃப்ரெண்ட் பில்லரு, இது பிளெயின் பில்லரு. இதில் வந்து கன்னட எழுத்து இருக்கிற மாதிரி தமிழ் எழுத்து இருக்குது பாருங்கள். தமிழ் எழுத்து தகரம், எனக்கு தெரிஞ்சு இது தமிழ் பீரியட்லேயும் இருந்திருக்கு. இது பிளெயின், இது வந்து கொஞ்சம் மாடிஃபைடு வெர்ஷனு, நெக்ஸ்ட் லெவல். இது மாதிரி பில்லர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது பாருங்கள். ஐயோ பாருங்கள் இப்படி வந்தால் இப்படி கை ஏதோ இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு ஊதிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நாதஸ்வரமாக இருக்குமோன்னு டவுட்டாக இருக்குது பாருங்க. இது இந்த டெம்பிள் உண்மையாகவே நான் எதிர்பார்த்த மாதிரியே இல்லை, வேறு மாதிரி இருக்குது. ஐயோ ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. காஸ்ட்டு மேலே கூட பாருங்கள், இது ஒரு யாரோ ஒருத்தர் இருக்காரு, போதி தர்மர் மாதிரி இருக்காரு. ஏதோ ஒரு பொசிஷனில் ஏதோ ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. டெம்பிள் உண்மை வேறு லெவலுங்க. நான் நிறைய டெம்பிள்ஸ் பார்த்துருக்கேன், இதோட இது வேறு மாதிரி இருக்குது பாருங்க. இது வந்து கல் தான், ஆனால் அந்த கல்லை வந்து இரும்பு மாதிரி ஒரு வியூ கொடுத்துருக்காங்க பாருங்க. பாருங்களேன், இந்த வியூவிலேருந்து அந்த டெம்பிளோட ஒரு போர்ஷன் லைட்டாக பார்க்குறாங்க, தெரியுதுங்களா இந்த இடத்துல. இப்போ இந்த தூணில் பார்த்தீங்களா, இந்த தூணில் வந்து நார்மல் ஒரு இது ஸ்கல்ப்சரில் இருக்குது. இதமாக இருக்குல்ல, இப்போ இதெல்லாம் பாருங்கள். இதுவும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டு பில்லரு. கிட்டத்தட்ட ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் பில்லர்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இது நரசிம்ம அவதாரம். இரணியகசிபு வந்து கெட்டது பண்ணாருன்னு, மக்களுக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணாருன்னு சொல்லிட்டு அவரை வந்து வயிறை கிழித்து குடலில் எடுத்து இது பண்ணுவார் பாருங்கள். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பாருங்கள்.
பாருங்க எத்தனை ஆயுதங்கள் வச்சுருக்காங்க பாருங்க. ஆயுதங்கள் அது போக வந்து எனக்கு தெரிஞ்சு இது யாருன்னு தெரியல, சிவனா என்னன்னு தெரியல. இங்கே பாருங்க, இதுக்கு இடையில வந்து ஒருத்தரை வச்சுருக்குறாங்க. மேபி ஆஞ்சநேயரோட ஒரு வடிவமானது இல்லை. கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் எடுத்துருக்குறோம் பாருங்கள். இதையே வந்து ஒரு கிட்டத்தட்ட பாருங்கள் இப்படி 3D டைமென்ஷன் மாதிரி இப்படி வச்சு